10 வயசுல நம்ம இப்படி இருந்தோம், ஒரு 20-25 வயசுல நம்ம இப்படி இருந்தோம். இதே 60 வயசு ஆயிட்டோன்னா நம்ம இப்படி தான் இருப்போம். முடியெல்லாம் வெள்ளையாயிரும், ஸ்கின்னு சுருங்கி போயிடும், பார்க்கவே ரொம்ப வீக்காக இருப்போம். இது இல்லாமல் வயசான காலத்தில் ஊறுபட்ட பிரச்சனை இருக்குது. வேகமாக நடக்க முடியாது, குனிஞ்சா முதுகு வலிக்கும், எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா சீக்கிரமாக சரியாகாது. இது இல்லாமல் பாதி பேருக்கு சுகர் வந்துடும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது வயசான காலத்தில். ஸோ நம்மலாம் எதுக்கு இவ்வளோ வயசாகிறோம், எதுக்கு ஏஜிங் ஆகுது, இந்த ஏஜிங்கை ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பாடியில் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. இந்த செல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு நாளும் டிவைட் ஆகும், ரிப்பேர் ஆகும், ரீஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம செல்ஸ் எல்லாம் எக்ஸ்பயர் ஆன பிறகு, அதாவது டெட் ஆன பிறகு, இந்த டிவைட், ரிப்பேர் அண்ட் ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். நம்ம எங்கே இருக்கும்போது நம்ம பாடியில் இந்த செல் டிவிஷன், ரிப்பேர் இதெல்லாம் ஆக்டிவாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வயசாக 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 இந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது ஸ்டாப் ஆயிரும். இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்லுக்குள்ளார நியூக்ளியஸ்குள்ளார குரோமோசோம் இருக்கும். அந்த குரோமோசோமோட எண்டு பார்ட்டை நம்ம டீலோமியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்ஸு ஒவ்வொரு முறை டிவைட் ஆகும் பொழுதும் இந்த டீலோமியரோட சைஸு பாதியாக சின்னதாகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம செல்ஸு கண்டினியூஸாக டிவைட் ஆகிட்டே இருக்கும்போது அந்த டீலோமியரோட சைஸ் ரொம்ப சின்னதாகி டிமினிஷ் ஆயிரும். ஸோ எப்போ அது ரொம்ப டிமினிஷ் ஆகுதோ அப்போது செல் டிவிஷன் ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிரும். அப்போ தான் நம்ம ரொம்ப ஓல்ட் ஆயிடுவோம். இந்த டீலோமியர் ஷார்டன் ஆகுறது செல் டிவிஷனால் மட்டும் இல்லை, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால் என்ன? பொல்யூஷன் மூலமாக, ஸ்மோக்கிங் மூலமாக, புவர் டயட் மூலமாக நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல் ப்ரொடியூஸ் ஆகும். இது டீலோமியரை ஷார்டன் பண்ணும். ரெண்டாவது, மியூட்டேஷன் மூலமாக கூட இந்த டீலோமியர் சைஸு ஷார்டன் ஆகும். மூணாவது, வியர் அண்ட் டியர். ஒவ்வொரு வாட்டி செல் டிவிஷன் ஆகும் பொழுதும் இந்த டீலோமியரில் கொஞ்சம் பகுதி லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரீசன்ஸ்னால டீலோமியர் சைஸு குறையுது. ஸோ டீலோமியர் சைஸு குறைய நம்ம வயசாகி போயிட்டே இருப்போம். ஏதாவது பண்ணி இந்த டீலோமியர் சைஸை ரெடியூஸ் ஆகாமல் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணோன்னா நம்ம எங்காவே இருக்கலாம். ஆனால் இது பாசிபிளா? சயின்டிஸ்ட்டு ஒரு 3 வழி மூலமாக இந்த டீலோமியருடைய சைஸை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், டீலோமரேஸ் அப்படின்ற என்சைம் மூலமாக டீலோமியருடைய சைஸை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு சில அனிமல்ஸில் அது எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டில் இருக்கிற கேலரிஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது மூலமாக டீலோமியர் சைஸை நம்ம கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க. மூணாவது விஷயம் என்னன்னா, நம்ம உடம்புல யூஸ்வலாக ஓல்ட் அண்ட் டேமேஜ்டு செல்ஸு நிறைய இருக்கும். அது கொஞ்சமாக சேர்ந்துட்டே இருக்கும். ஆனால் இது நிறைய சேர நமக்கு வயசாகி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த செல்ஸ் எல்லாம் ஏதாவது பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிட்டோன்னா நம்ம எங்காவே மெயின்டைன் ஆகிக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் ட்ரை பண்ணி சீனோலைட்டிக்ஸ் ட்ரக்ஸு அப்படின்னு ஒரு சில ட்ரக்ஸை யூஸ் பண்ணி இந்த ஓல்ட் அண்ட் டேமேஜ் செல்ஸை டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த 3 மெத்தடில் நமக்கு எது சக்சீட் ஆகும்னு நமக்கு தெரியாது. இந்த 3 மெத்தடுமே இப்போதைக்கு டெஸ்டிங் ஃபேஸில் தான் இருக்குது. இது எதுவுமே இன்னும் ப்ரூவன் ஆகலை. இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, நேக்கடு மோல் ரேட்னு ஒன்று இருக்குது. இது மற்ற ரோடன்ஸை விட 10 டைம்ஸு ரொம்ப வருஷம் வாழுதான். அதாவது எங்காவே ரொம்ப நாளைக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட் எல்லாம் யோசிக்கிறாங்க, எப்படி இந்த நேக்கடு மோல் ரேட் மட்டும் ரொம்ப நாளைக்கு எங்கே இருக்குது, நம்மளால மட்டும் முடியல அப்படின்னு. இதையும் சயின்டிஸ்ட் யோசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. சரி, நீங்கள் ஒரு வேளை 150 வருஷம் வாழக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.